கொடுத்துருவாங்க. திரும்பி இது எங்கே இருக்கிறோம்? சரி. எப்போ முழுதான் பஸ்? எப்போ முழுதும் ஒரு டக்குன்னு பிடிங்க. வந்து மாஞ்சோலை எஸ்டேட்டை வந்து ஃபாரஸ்ட்டில் ஒப்படைக்கிறதா ஒரு ப்ரொப்போசல் இருக்குன்னு அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுது, தொழில் விட்டு போகுது, அவங்க பூரா அங்கேருந்து வேலையிலேருந்து சொல்ல போகிறாங்கங்கிற ஒரு பயம் இருக்குது. அதை வந்து சொன்னாங்க. அதன் பேரில் அங்கே மாஞ்சோலை எஸ்டேட் ஒர்க்கர்ஸுடைய அசோசியேஷன்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அது விஷயமாக கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அதை வந்து நம்ம ஊட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் டேண்டி இருக்கு இல்லையா, அந்த டேண்டி மாதிரி இதையும் நீங்கள் அரசு எடுத்து நடத்தணும் அப்படி வேண்டுகோள் கொடுக்கறதுக்காக மனு கொடுத்தோம். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நான் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்ட்டுருக்காங்க. அந்த வகையில் நிச்சயமாக அங்கே உள்ள மக்களுக்கு அவங்க வந்து 100 ஆண்டு காலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவங்க பரம்பரையாக அங்கே இருக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து வெளியேற்றினா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கிறத அவங்க பயப்படுறாங்க. பயப்படக்கூடியவங்களுக்கு அந்த டேண்டி மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து அவங்களுக்கு திருப்பும் அங்கேயே பணியாற்றுவதற்குள்ள வழிவாய்ப்பை உருவாக்கி தரணும்னு வேண்டுகோள் வைப்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்தோம். அது மனு வாங்கிட்டு அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரை பண்ணி அனுப்புதுன்னு சொல்லியிருக்காரு. ஒப்பந்தம் தனியாருக்கும் அதுங்களுக்கு உள்ளது தானே. தனியாருக்கும் தனிப்பட்ட கம்பெனிக்கும் அவங்க அக்ரிமெண்ட் போட்டது தானே. அவங்க 28 முடியுது. அந்த 28 முடிஞ்ச உடனே அவம்பாட்டில் போயிடுவாங்கனாக்கா இவங்க அவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இல்லையா. அங்கேயே எல்லா வீடுகள் இருக்குது, அது அவங்க பள்ளிக்கூடம் இருக்குது, அங்கே கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய இருக்குது. டவுன் பஞ்சாயத்தினுடைய 5 வார்டே அங்கே மாஞ்சோலையில் தான் இருக்குது. அந்த அந்த டவுன் பஞ்சாயத்தை கலைக்க வேண்டிய சூழ்நிலைலாம் உருவாகல. அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. டேண்டி இருக்கணும். போதையாட்டால் எந்த சூழ்நிலையிலையும் அந்த எஸ்டேட்டை இல்லாமல் ஆக்கக்கூடாது. அங்கே உள்ள பணிபுரியக்கூடிய அவங்க அவ்வளோ இருக்கும் வேலைவாய்ப்பு அங்கே கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கணும். அவங்க அங்கேயே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற வேண்டுகோளை இப்போ சொன்னோம். அதை அரசுக்கு பரிந்துரை பண்ணதாக சொல்லியிருக்காங்க.